இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க, அதுக்கு ரீசன் என்ன எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்கிற ரீசன் என்ன, வச்சிருக்கிற ரீசன் என்ன, நீங்கள் காட்டுற ரீசன் என்ன, பலவீனர்களாக இருக்கின்றோம், என்ன நாங்கள் இங்கே இருக்கிறோம், நான் அங்கே இருக்கிறோம், என்ன நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் என்ன எனக்கு நல்லா தெரியும். அப்போ அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்தா அந்த இடத்துல பாருங்க, இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். இந்த நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை, இன்க்ளூடிங் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப். நீங்கள் முஸ்லீம் சமூகம் என்ன சொல்கிறோம், அவர் இஷ்டத்துக்கு பண்ணார். அதான் யூதர்களும் சொன்னாங்க. போர் குறித்து எங்கே இருக்குது குரானில்? எழுதவே இல்லை. அதுக்குள்ளே இவர் பாட்டுக்கு அபு சுஃபியானுடைய படைகளை வியாபார கூட்டத்தை மறுக்கிறதுக்கு இவர் பாட்டுக்கு அனுப்புகிற குரானில் வசனம் அதான் அல்ல இருக்கிற வசனம் இறக்கிட்டா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிழிச்சிடவோ போகிறீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும், அதுதான் அல்ல சொல்கிறேன். நான் இறக்க மாட்டேன். நபி இருக்காருல்ல, நபி ஃபாலோ. ஏன் நபி சொல்லவே இல்லை உங்களுக்கு? இது கட்டாய கடமை. ஏன் உங்களுக்கு இப்படி சொல்ல அப்படி சொல்ல? நபியுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒளிமறைவாக இருக்கா? நபியை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்களே, அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்கள் திருட்டுத்தனம் என்ன, உங்களுடைய கேப்மாரித்தனம் என்ன, அதெல்லாம் நான் வச்சு பிடிப்பேன். அல்ல சொல்கிறான், இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்னு நீங்கள் விட்னஸ் பண்ணிட்டீங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். சேம் கைடன்ஸை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தூதரும் தவறாக எங்களை வழி நடத்தலை, நாங்களும் அந்த வழி நடத்துதலை நிராகரிக்க மாட்டோம். இவர்கள் அனைவரும், யார் அனைவரும்? அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் உண்மையானது அப்படின்னு நம்புறவங்க இவங்க தான் வானவர்கள். அல்லாஹ்வை நம்புறவங்க இவங்க தான் உண்மையில் அல்லாஹ்வை நம்புறவங்க, இவங்க தான் மலக்குகளை உண்மையில நம்புறவங்க, இவங்க தான் வேதங்களை தூதர்களை உண்மையில நம்புறவங்க. மேலும் அவர்களுடைய தூதர்கள் எவருக்கிடையும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை, பிரித்து பார்க்க மாட்டோம். யாரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம். எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம் அடிபணிந்தோம் என்று எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கின்றது என்று கூறுகின்றனர். அப்போ இந்த குர்ஆனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, அது இறங்கின சீக்வன்ஸ் சொன்னால் எப்படினாலும் இருக்கலாம். இப்போ இந்த ஒரு ஆள் மாய்தா படிச்சுட்டு வர்றாரு, நீங்கள் அல்மாய்தா வர்றாருன்னா பக்ரா தாண்டி தானே வந்திருப்பார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளும் கொடுத்துட்டு தானே வந்திருப்போம். எல்லாம் நீ சொல்கிறத ஒத்துக்கிறோம், நபியுடைய வழிகாட்டுதலை ஒத்துக்கிறோம், எல்லா ரசூலுடைய முன்மாதிரியும் ஒத்துக்கிறோம், கொடுத்துட்டு தானே வந்தோம் நம்மளும். அப்போ இந்த வாக்குறுதி நீங்களும் கொடுத்துட்டு தானே வந்திருக்கீங்க. செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நபியை பற்றி செவியுற்றதெல்லாம் கட்டுப்படணும். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, கலிமா இருக்குல்ல, அதுவே இதுதான். அஷ்ஹது, சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹா, அல்லாவை தவிர வேறு இறைவன், வேறு அடிபணியது